ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எவ்வளவு அழகானவர், எவ்வளவு அறிவு உள்ளவர். கர்த்தாவே, 3 ஆண்டுகள் இந்த உலகத்திலே ஊழியம் செய்தீர். ஆண்டவரே, கடைசியில் ஆண்டவரே, நீர் ராஜா, ராஜாதி ராஜா, உம்மை யாராலையும் அசைக்க முடியாது என்பது அடையாளமாக கழுதியை கொட்டியை கண்டெடுத்து ஆண்டவரே அதன் மேல் ஏறி போனீர். ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக, வரப்போகிற ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக. அற்புதத்தை செய்த தேவன் இதோ வருகிறார் என்று ஜனங்கள் எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா என்று உம்மை புகழ்ந்தார்கள். கர்த்தாவே, அந்த நாளை நீர் ஏற்படுத்தி வைத்திருந்தீர். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய பவனியை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளமும் கொழுந்து விட்டு எரிவதாக. வேதத்தினுடைய மகத்துவங்களை நீர் எங்களுக்கு காண்பித்தருளுவீராக. ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களில் நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரத்திலே உம்முடைய உயிர்த்தெழுந்த நற்செய்தியை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, குட் ஃப்ரைடே நல்ல ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, பம்பல் பகுதியிலே உள்ள டிஆர் மனிதர்களே, யோசேப்பின் ஜெபக்கூடாரத்திலே ஒவ்வொரு வருடமும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பெண்களை கொண்டு இந்த குட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே 19ஆம் தேதி என்ன செய்கிறோம் என்றால், ஒரு அருமையான ஒரு கேதரிங் என்னுடைய ஜெபக்கூடாரத்தில் யோசேப்பின் ஜெபக்கூடாரத்தில் நடைபெறும். இந்த ஆண்டிலும் கூட இதனை தலைமை தாங்கி திருமதி பத்மாவதி எபனேஸ்வர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்துகிறார்கள். அதில் 7 பெண்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். பெல்ஜியா என்னுமாக, ரெஜினா என்னுமாக, செல்வராணி என்னுமாக, சுவிட்டி என்னுமாக, கர்த்தர் கோல்டா என்னுமாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ இவ்விதமாக ஒரு 7 சகோதரிகள் என்ன செய்வார்கள், தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். 7 பேர் தேவனுடைய இன்னுமாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சாரால் இவ்விதமாக இன்னும் கர்த்தாவை 7 பேர் தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். 7 பேர் பெண்கள் வேதம் வாசிப்பார்கள். 7 பேர் பாடல் பாடுவார்கள். நிறைய லிஸ்ட்டுகள் உண்டு. அதிலே என்ன வித கூட்டு சாப்பாடு அன்றைக்கு வீட்டிலே எடுத்து கொண்டு வருகிற உணவு வகைகளை நாங்கள் புசிப்போம். ஆகவே நீங்கள் 19ஆம் தேதி சனிக்கிழமை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் இந்த நிகழ்வுகளிலே வந்து கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் வரலாம். வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் தான், அடுத்த சனி தான் வருஷம் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு கலந்து கொள்ளுகிற எல்லாருக்கும் ராமாபுரத்தில் வசிக்கிற சுதாகர் காளைப்பு அவர்கள் குடும்பத்தினர் பரிசுகளை கொடுக்கிறார்கள். சகோதரன் நரசிம்மன் அவர்கள் இளம் சிவப்பு கனியை எல்லாருக்கும் பரிசாக கொடுக்கிறார்கள். சாந்தி சிஸ்டர் வந்து மோர் கொடுப்பார்கள். இன்னுமாக சகோதரர் செல்வராஜ் குடும்பத்தினர் இவ்விதமாக பல பேர் பல உதவிகளை செய்ய இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பவனியை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, வேதத்தில் நல்ல சுவாரஸ்யமான பவனிகள் இருக்கிறது. முதலாவதாக காகித பவனியை பார்ப்போம். காகித பவனி 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரை இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகைப்படவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். பாவத்தில் இருந்து விட்டான். அருமையானவர்களே, நேரங்களை சும்மா நீங்கள் செலவு பண்ணவே கூடாது. இங்கே தாவீது ராஜா ஒரு பெரிய சிறந்த பக்தன், ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு பக்தன். அவன் எப்படி பாவத்துக்குள்ளாக நுழைய முடிந்தது என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தன்னுடைய நேரத்தை அவன் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிவிட்டான். நீங்கள் கூட எந்த வயது சோம்பேறினுடைய உள்ளத்தை என்ன செய்வான், சோம்பேறியுடைய உள்ளத்தை சத்துரு எடுத்துக்கொள்வான். ஒரு வீட்டில் சோம்பேறி இருப்பான்னு வைங்களாம், அவன் சும்மா சண்டைக்கு இழுத்துக்கிட்டே இருப்பான். அண்ணனை தம்பியை சண்டைக்கு இழுத்துக்கிட்டே இருப்பான். இந்த வேலை செய்கிறவங்க ஒரு சண்டைக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு தொழில் அவங்களுக்கு சரியாக இருக்கும். சும்மா இருக்கிறது ஏதாவது வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் அண்ணன் இதை செய்யக்கூடாதா, அவர் செய்யக்கூடாதா, இவர் பெரிய வம்பை இழுத்துக்கிட்டே இருப்பார். சோம்பேறித்தனத்தை அங்கே என்ன செய்வான், சாத்தான் உபயோகப்படுத்தி விடுவான். ஒரு நாள் இந்த ஆள் யுத்தத்துக்கு போயிருந்தாருன்னா இவ்வளோ வம்பு வந்திருக்காரு. இப்போ வீட்டில் இருக்கார், அங்கே ஒரு அம்மா குளிக்கிறாங்க. பத்சேபாள் அம்மா குளிக்கிற அழகை பார்த்தோன்னே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஏதோ உண்டாயிடுச்சு. வந்து என்ன செஞ்சார்னா அந்த அம்மாக்கிட்ட இவர் சேர்ந்தார். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இப்போ அடுத்தடுத்து தப்பு செய்கிறார் பாருங்க. இப்போ அந்த அம்மாவுடைய புருஷன் வந்து யார், உரியா. இப்போ உரியாவை யுத்தத்துலேருந்து அங்கே வரவழைச்சாச்சு. வந்து அவரை குடிக்க வெறிக்க எதெல்லாமோ பண்ணுறார். சிக்னல் போடுறதுக்கு இங்கே தாவீது ராஜா இவ்வளவு முயற்சி பண்ணுறார், நடக்கலை. இப்போ கடைசியில் அடுத்தாப்போ ஒரு ஐடியா பண்ணுறாரு பாருங்கள். என்ன ஐடியா பண்ணுறாரு,
2 சாமுவேல் 11:14 காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்தில் நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குகள் என்று எழுதியிருந்தான். அவன் கையிலேயே லெட்டர் கொடுக்குறாய்யா, கொடுமையா. தாவீதுராஜா எப்படி வந்துட்டான், சத்துரு எந்த அளவுக்கு கொண்டு போகிறான் பாருங்க. ஒரு மனுஷனை இவனை சாவடின்னு அவன் கையிலே அவன் லெட்டர் கொண்டு கொடுக்குறான். இதை விட கொடுமை என்னையா வேணும்? அது யாரையா செஞ்ச மிகப்பெரிய பக்தர், மிகப்பெரிய பக்தர். எதனால் செஞ்சாயா? சோம்பேறித்தனத்தினால, தன்னுடைய நேரங்களை சரியாக செலவு பண்ணாதனால, வீணாக செலவு பண்ணதுனால சத்துரு எப்போ வகை தேடி சுற்றி தெரிகிறானா சத்துரு பாருங்கள். வகை தேடி சுற்றிங்க. அங்கே தாவீதுராஜாவை பிடிச்சான். தாவீதுராஜா அவன் கையிலே அவனை கொள்ளுன்னு லெட்டர் கொடுத்து அனுப்புனான். என்னாச்சு? படுகொலியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். கலாத்தியரில் சொல்கிறார், மோசம் போகாதவர்கள் தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பாய்யா. எந்த யோவா கையில் லெட்டரை கொடுத்து தாவீதுராஜா கில்லாடித்தனமா எனக்கு தான் புத்தி, எனக்கு தான் யுக்தின்னு விளையாடினாரோ காலம் போச்சியா. ஒரு காலம் வந்துச்சு. இங்கே பாருங்க, ஒரு காலம் என்ன காலம் அடுத்த காலம் வருதுன்னு பார்த்தா 2 சாமுவேல் 18:9-10 அப்சலோம் தாவீது சேவருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதை மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கு பூமிக்கு நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலி போயிற்று. அதே ஒருவன் கண்டு யோவாப்புக்கு அறிவித்து, இதோ அப்சலோம் ஒரு கர்வாலி மரத்தில் தொங்க கண்டேன் என்றான். 14ஆம் வசனம், ஆதலால் யோவாப்பு நான் இப்படி உன்னோடு பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் என்னும் கர்வாலி மரத்தின் நடுவில் உயிரோடு தொங்கையில் அவைகள் அவன் நெஞ்சிலே குத்தினான். ஐயா, நீ தாவீதுராஜா நீ என்ன காரியம் பண்ண ஐயா? ஒரு மனுஷன் கையில் லெட்டர் கொடுத்து அவனை சாவடிச்சா கடைசியில் என்னாச்சியா? நீ எந்த மனுஷனை உபயோகப்படுத்தினாயோ அந்த மனுஷனே ஓம் பையனை போட்டு தள்ளிட்டாயா. இதுதான் ஐயா கர்த்தர். இன்றைக்கி உனக்கு பணம் இருக்குங்கிறதுக்காக எதெல்லாமோ விளையாடிட்டு இருக்காயா. நாளைக்கு அவன் கையில் பணம் வந்துடும், ஒன்றை விளையாடுவான் ஐயா. நீ கர்த்தருக்கு பயந்து நட. இங்கே காகித என்ன செய்தான்? பவனி, காகித பவனி யோவாப்பை கொண்டே கர்த்தர் என்ன செஞ்சார்? அப்சலோமையும் முடிச்சு போட்டார். தாவீதுராஜா என் பையனே அழுதான். முடியல, முடிச்சுட்டாரியா. யோவாப்பு தான் முடித்தான், உரியாவையும் யோவாப்பு தான் முடித்தான். விளையாடிக்கிட்டு இருக்காத. ஆண்டவர் சர்வ வல்லமை பொறுத்தவர். என்னத்தை பார்க்குறாரு? கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். விளையாடிக்கிட்டு இருக்காத, கர்த்தர்கிட்ட விளையாடாத. கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிக்க மாட்டார். அறியாமல் தவறு செய்தால் அவனுக்கு மன்னிக்கப்படும், அறிந்தே தவறு செய்தால் ஆண்டவர் விடவே மாட்டார். இங்கே அடிச்சாரியா, தாவீதுராஜாவை அடிச்சாரியா. காகித பவனி. 2ஆவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்ன ஒரு பவனி வருகிறது என்றால் காக்கா பவனி. காக்கா பவனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? காக்கா அழகாக ஒரு பவனி வந்துச்சு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்க கேரி தாட்டண்டிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அருமையானவர்களே, காக பவனி. இப்போ உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு வைங்க. 1 லட்ச ரூபா தேவைப்படுது, 1 லட்ச ரூபா தேவைப்படுது. ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நான் அர்ஜென்ட்டாக வெளிநாடு போகிறேன் தம்பி, இந்த 1.5 லட்ச ரூபா பணத்தை கொண்டு இவர் ஹில்டன்ட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன செய்வீங்க? 1 லட்ச ரூபா நமக்கு தேவைப்படுது, இருந்தாலும் வெளியூருக்கு போகிறாரு, என்ன செய்யலாம்? ஹில்டன்ட்டு அப்புறம் கொடுத்துக்கலாம், பணத்தை அபியூஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஐயா காகன்னா இறைச்சிக்கு நாண்டுக்கிட்டு நிற்கும். நான் ஒரு நாள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு வெளியே இறைச்சி குழம்பு தட்டை எடுத்துகிட்டு வாரு, எங்கேருந்தோ பாஞ்சு டகான்னு ஒரு பீஸை தூக்கிட்டு ஓடிடுச்சு. வெளியே தான் வைக்க வாரு. காக்கா இறைச்சிக்கு என்ன செய்யும்? அப்படி நாயா போய் அலைஞ்சிட்ருக்கோம் ஐயா. ஆனால் காகம் பவனி. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவர் எலியாவை போஷிக்கிறதுக்கு காக்கா எந்த வீட்டிலேருந்து இறைச்சி எடுத்துகிட்டு போ, கப்சிப் நேர கொண்டு எலியாட்ட கொடு, தின்றாத. ஐயா கொண்டு பவியமாக கொடுக்குது ஐயா. அடுத்தபடியாக அங்கேருந்து எந்த வீட்டில் அங்கே பணியாரம் என்ன சுட்டு வச்சாலும் ஆப்போ சுட்டு வச்சாலும் சரி, நேர தூக்கு எலியாட்ட கொடுயா. போஷிக்கிறாரியா, காகத்தை கொண்டு போஷிக்கிறாரியா. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். இந்த காலத்தில் ஆன்லைனு வர்த்தகம் சொல்கிறாங்க. வீட்டில் இப்போ எனக்கு தேவைப்படுது, எப்பா உடங்குடி பயணியை கருப்பட்டி எடுத்துகிட்டு வாப்பா 1 கிலோனா, உடனே கொஞ்ச நேரத்தில் புல்லட்டில் வந்து உடங்குடி கருப்பட்டி கொண்டு கொடுத்துட்டு போயிடுறான். பயணியை கொடுப்பானா உடனே கொடுத்துட்றான். ஆன்லைன் வர்த்தகம். ஆனால் முதலாக ஆன்லைன் வர்த்தகத்தை விட ஆன்லைன் பிளேன் வியாபாரத்தை ஆண்டவர் தான் துவக்கிறார். எது? காகம் பறந்து வந்து கொடுக்கையா. யார் ஆன்லைன் வியாபாரத்தை தொடங்கினது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஆன்லைன் வர்த்தகத்தை தொடங்கிட்டார் அந்த காலத்தில்.
எலியாவுக்கு வேண்டிய இறைச்சியும் அப்பத்தையும் எடுத்து கொடுக்குதுயா அந்த காலத்திலேயே. அப்போ தேவன் யாரை கொண்டாயிலும் உங்களை போஷிக்க முடியும், எதை கொண்டாலும் போஷிக்க முடியும். நீங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் போஷிக்க முடியும், அமெரிக்காவில் இருந்தாலும் போஷிக்க முடியும், அடுப்பங்கரில் இருந்தாலும் போஷிக்க முடியும். இங்கே கர்த்தர் எலியாவுடைய வயிற்றை என்ன செஞ்சார், அந்த அந்த ஆற்றினுடைய கேரி தாட்டினுடைய தண்ணி வத்து போகிற அளவுக்கு அங்கே காக்கா கொண்டு கொடுத்துட்டே இருந்து. டெய்லி காலையில் ஒருக்கா கொடுத்துருக்குமோ, சாயங்காலம் ஒருக்கா கொடுத்துருக்குமோ, மட்டனை கொடுத்துருக்கலாம், சிக்கனை கொடுத்துருக்கலாம், என்னதெல்லாமோ கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குதுயா காக்காவுக்கு. அதுக்கு எப்படி இருந்துச்சோ தெரில. ஐயோ இந்த படுவாவி மனுஷன் உன்னோட கொடுக்குறோமே, நமக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதே என்ன நினச்சாலும் நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் இதில் என்ன சொல்ல நினைக்கிறார் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம். மத்தேயு 6:25 தொடங்கினார். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். நான் காகங்களை ஆகாயத்து பட்சைகளை கவனித்து பாருங்கள். இன்றைக்கே கவனித்து பார்த்துருக்கையா, எத்தனை அணில் ஓடுது, எத்தனை சுண்டலி ஓடுது, எத்தனை அங்கே பறந்து நடக்குது, எத்தனை புறா இருக்குது, எத்தனை கட்டெரும்பு இருக்குது, பைபிளுக்குள்ளே எத்தனை சித்தெரும்பு இருக்குது. இதெல்லாம் போஷிக்கக்கூடியவர் உடனே போஷிக்க மாட்டாரோ? எலியாவை காகத்தை கொண்டு போஷிக்கிறவர் உடனே போஷிக்க மாட்டாரோ? ஆகவே இந்த காகம் பவுனி என்பது ரொம்ப சிந்திக்கக்கூடியது. என் கையில் திறமை இருக்குது, அது இருக்குது, அதனால் நான் போஷிக்கப்படுகிறேன் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உன்னை வாழ வைப்பார், உனக்கு ஒரு வேலை கிடைக்கும், நீனும் ஒரு வீட்டை போடுவார், கர்த்தர் செய்வாரியா. ஒரு காக்காவை கொண்டு செய்கிற ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட உனக்கு பேசுவார், லோன் கிடைக்கும், நீனும் உன் குடும்பமும் வாழுவீங்க. ரெண்டாவதாக காகம் பவனியை பார்த்தோம். மூன்றாவதாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஒரு பவனி வருகிறது. எங்கே வருகிறது என்றால் 1 சாமுவேல் 17 வருது, கவன் பவனி. இப்பொழுது இந்த குருத்தோட நேரில் நம்ம என்ன பவனி போகிறோம். அது நிறைய பவனிகள், கவன்கல் பவனி. என்ன கவன்கல் பவனி? 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் இங்கே ஒரு நல்ல ஒரு வாலிபர் வாரார், அழகான வாலிபர் தாவீது ராஜா. அவர் ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன செய்வார், நான் கர்த்தரை பற்றி பாட்டை பாடிக்கிட்டே இருப்பார். எவ்வளோ அழகாக தேவன் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இந்த இயேசு கிறிஸ்து 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெள்ளைக்காரன் வந்து நமக்கு அறிவிக்கலைன்னா இந்த இயேசு கிடச்சிருப்பாரா? நானும் ஏதோ வணங்கி கொண்டே இருந்திருப்பேனே. இந்த ஆட்டை மேய்ச்சிக்கிட்டே இந்த தாவீது ராஜா நினைக்கிறாரு, ஐயோ நான் எங்கேயோ இருந்திருப்பேனே, இன்றைக்கி என்னுடைய சித்தப்பா பெரியப்பா எங்கெங்கெல்லாமோ போய் நிற்கிறாங்களே, எதுக்கோ காணிக்கை செலுத்துகிறாங்களே. ஆனால் நான் வந்து ஆண்டவரே இயேசுவே, எனக்காக உயிர்த்தெழுந்த இயேசுவே என்று நான் அவரை வணங்கிக்கிட்டு இருக்கேனே. இந்த தெய்வம் எவ்வளவு அழகாக நடிச்சிருக்கிறாரு, எவ்வளவு அருமையான ஒரு ரட்சிப்பு கிடைச்சிருக்குது. ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவரை பாடுறோம், மகிமை போடுறோம், ஆண்டவர் வசனத்தை தந்திருக்காரு. இப்படி கடவுளை பற்றி நான் நினைக்கிற மாதிரி அந்த காலத்தில் தாவீது ராஜா நினச்சிக்கிட்டே இருந்தாரியா. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அங்கே வாராடியா. அந்த கோலியாத்துங்கிற ஒரு யானை என்ன செய்யுதுன்னா, எல்லாரும் ஏசினாலும் பரவாயில்லையா, ஆண்டவரை ஏசிச்சாங்கய்யா. தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமான செவந்த மேனியில் விழுந்தால் அவனை அசட்ட பண்ணினான். அப்போ பாருங்க, தாவீது ராஜா என்ன செய்கிறாருன்னா, அந்த தேவனுக்குள்ளாக தேவனுடைய மகிமை அவனுக்குள்ளாக இருந்தபடினாலே தாவீது ராஜா என்ன செய்கிறாருன்னா, தேவனுடைய ஒரு வல்லமை அவனுக்குள்ளாக ஓடிக்கிட்டே இருந்தது. தேவனுடைய வல்லமை தேவனுடைய மகிமை யாருக்குள்ளே ஓடித்தான அவர்களை அசைக்கவே முடியாது. இப்போ அவர் பட்டயத்தோடு வரான். வந்தவன் தாவீது ராஜா சொல்லுவான், 1 சாமுவேல் 17:45, தாவீது நீ பலிசன் நோக்கி நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு நினைத்து வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலி இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஐயா நான் இயேசுங்கிற நாமத்தினால வருகிற ஐயா. இந்தியாவில் இயேசுடைய நாமத்தை யாராலும் தடை பண்ண முடியாது ஐயா. அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஐயா. அவர் ஞானம் உள்ளவர் ஐயா. எப்படி நடத்துவார் ஐயா? நம்ம யாருக்கிட்ட போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் யாருக்கு ரெச்சிப்பு கிடைக்கலோ அவங்க பாவம், வேற என்ன, நமக்கு அந்த சிலாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம கத்தி எடுக்க வேண்டியதில்லை, சண்டை போட வேண்டியதில்லை, அது நம்முடைய உரிமை. எப்பொழுது இந்த இந்தியா சுதந்திரம் அடைந்ததோ எல்லா உரிமையும் எல்லா மதத்தினருக்கும் இருக்குது. யாரும் மெஜாரிட்டி கிடையாது, யாரும் தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது, ஒடுக்கப்பட்டவர்களும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. இங்கே பார்க்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அருமையான தாவீது ராஜா என்ன செய்கிறார் என்றால், இந்த நேரத்தில் அந்த கோலியாத்தை எதிர்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் தான் அவர் கவன்கள் பவனி கவன் பவனி கவனை கையில் எடுத்தார். அவன் மாம்சம் இவ்வளோ பெரிய பீரங்கி ஏக்க பாட்டிசவெல்லாம் எடுத்து நிற்கிறான். இவர் என்ன காரியம் செஞ்சார்? கவன் பவனி போகுது, அந்த கூழாங்கல் பவனி போகுது. டகார் நீங்கள் பார்க்குது 48. அப்பொழுது அந்த பலிசன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கெட்டி வருகையில் தாவீது தீவிரமாக இந்த சேனைகளுக்கு அந்த பலிசனுக்கு எதிராக ஓடி தன் கையை அடப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து குலட்டி
கலட்டி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பயந்து போனதனால் அவன் தரையிலேயே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான். தாவீதின் கையில் பட்டம் இல்லை இருந்தது. ஐயா, இன்றைக்கு கிறிஸ்தவங்களும் இதே நிலைமையில் தான் இருக்கிறா. எங்கிட்ட ஆண்டவர் இருக்கார் ஐயா. நாங்கள் யாருக்கும் பதில் பேச மாட்டோம் ஐயா. எங்களை எதிர்க்க எல்லாருக்கும் வாழ்கை என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு இந்த கவனிக்கல் போதும் ஐயா. கவனிக்கல் பவனி, கவன் பவனி. தாவீது ராஜா என்னத்தை எடுத்தா? ஒரு கவனை எடுத்து ஒரு பெரிய மாம்சத்தை விலை பண்ணாங்க. கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தாவே இயேசுவே, என்னுடைய இந்திய தேசத்தை சந்திப்பீராக ஆண்டவரே. எல்லாருமே ஏற்றுக்கொள்ளட்டு ஆண்டவரே. உண்மை மாதிரி அன்புள்ள தெய்வம் இல்லை. ஆக மூன்றாவதாக கவன்கண் பவனி மூலமாக இங்கே நமக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் என்றால், கர்த்தர் தாவீதினுடைய கையிலே பட்டயம் இல்லை, அவன் பெரிய ஆயுதத்தை வைத்திருந்தான். நம்முடைய ஜெபம் இந்தியாவை வீழ்த்திவிடும், நமக்கு எதிரானவர்களை வீழ்த்திவிடும். எந்த சட்டமும் நமக்கு வர முடியாது. கர்த்தர் ஒருவரே நம்முடைய சட்டத்தை, நம்முடைய யுத்தத்துக்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் பண்ணுவார்கள். தாவீது ராஜா ஒரு கவன் கல்லை எடுத்து, கவன் கல், அந்த கவன் பவனி போவனது, அங்கேருந்து அடித்து அங்கே போய் அந்த ஊர்வலம் அங்கே முடிச்சுத்தியா, கோலியத்தை முடிச்சதியா. அந்த காகித பவனி ஏவன் என் பட்டயத்தை எடுக்கிறானோ அவன் அங்கே மடிந்து போனான் ஐயா. யோவாப்பு, ஆண்டவரே, யோவாப்பு எங்கே மடிஞ்சு போனான். அங்கே தாவீது ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியல. யோவாப்பு கொண்டே அப்சலோமை ஆண்டவர் அங்கே முடிச்சு விட்டார். கர்த்தருக்கு பிரியமராளி. மூன்றாவதாக காக்கா பவனி, காக்கா அருமையாக உன்னுடைய குடும்பத்தை போஷிப்பார். நான்காவதாக கழுதை பவனி. இதுதான் குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. மார்க்கு 11:1. அவர்கள் எருசலேமுக்கு சமமாக சேர்ந்து ஒளிவுமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசர் 2 பேரையும் நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடன் மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி ஒரு கழுதை கொட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். 9:10. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசனா, கர்த்தர் நாமத்தினாலே வருகிற சோதரிக்கப்பட்டவர், கர்த்தர் நாமத்தினாலே வருகிற தம்முடைய பிதாவாகிய தேவன், ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படாத உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான்காவதாக கழுதை பவனி. இதைத்தான் கொடுத்துள்ள நேரில் உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு கழுதையை அவிழ்த்து கொண்டு வர சொன்னார். அந்த கழுதை இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்தது. இன்றைக்கு நாம் எல்லாரும் கழுதைகள் நாம் இருவழி சந்தியிலே, பரலோகத்துக்கும் பூலோகம், நமக்கு பரலோகம் ஒன்று இருக்கிறது. இப்போ பூலோகத்தில் இருக்கிறோம், இருவழியில் கட்டப்பட்டிருக்கோம். ஆனால் பரலோகத்துக்கும் போனோம், பூலோகத்திலே நம்ம இருக்கிறோம், பரலோகத்துக்கும் போகணும். ஆகவே ஒரு நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்து கொள்வார். நம்முடைய தாய் தந்தையரை அழைத்து இருக்கிறார். ஏனென்றால் அவர்களை பரலோகத்தை அழைத்தார். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஏன் முன்னோர்கள் எல்லாம் மறித்து கொண்டு அது ஆண்டவருக்கு வேண்டும். நான் 80 வயசு இருக்க போகிறேன்னா 85 வயசு நான் ஆண்டவருக்கு தேவைப்படும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? இருவழி சந்தியை கழுதப்பட்டு நான் இப்பொழுது பூலோகத்தில் இருக்கிறேன், நான் பரலோகத்தில் 85 வயசு போனால் ஆண்டவர் என்னை அழைச்சிக்கிடுவார். அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அங்கே போய் அன்றைக்கு எருசலேம் நகரத்தாரெல்லாம் கர்த்தரை புகழ்ந்த மாதிரி, என் தேவனே என் தேவனே எனக்காக உயிரை கொடுத்தீரே, எனக்கு முடிய ரட்சிப்பை கொடுத்தீரே. என்னுடைய தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு முடிய ரட்சிப்பை கொடுத்து அங்கே கர்த்தரை அங்கே நான் மகிமைப்படுத்துவேன். ஆகவே கழுதை குட்டி பவனி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பவனி எதுக்கு செய்தார் என்றால் அவர் போகிற இடத்துல எல்லாம் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்ம திருச்சபையாக எதுக்கு பவனி செல்கிறோம்? பவனி செல்கின்ற வேலையெல்லாம் இந்த பகுதியை ரட்சிங்க ஆண்டவரே, இந்த பகுதியை ரட்சிங்க. ஒவ்வொரு பேரும் நீங்கள் பவனி செல்கின்ற வேலையிலே குருத்தோலை பிடித்து கொண்டு வேண்டிய வெற்றியுள்ள குருத்தோலையை பிடித்து கொண்டு போகிறோம். அப்படி பிடித்து போட்டு ஆண்டவரே என்னுடைய இந்தியாவை ரட்சிங்க ஆண்டவரே, என்னுடைய இந்தியாவை ரட்சிங்க. நீர் சிலுவையிலே வெற்றி சிறந்தீரே, என் பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிங்க, என் கிராமத்தை ரட்சிங்க, என் தேசம் முழுவதும் ரட்சிங்க என்று குருத்தோலை பிடித்து கொண்டு போங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தவராக வெற்றி பவனி போனார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வமாக இருக்கிறார். அவர் ஒருவரே நித்திய கர்த்தாவாக இருக்கிறார். அவர் என்றென்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேசத்தை சந்திப்பவராக நீங்கள் வெற்றி ஊர்வலத்திலே கலந்து கொள்ளுங்கள். இந்த காகித பவனியை சிந்தித்தோம், இன்றைய கவன்கள் பவனியை சிந்தித்தோம், ஆண்டவர் காகத்தின் பவனியை சிந்தித்தோம், கடைசியாக கழுதை பவனியை சிந்தித்தோம். இந்த கழுதை பவனியில் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். இருவழி சந்திலே கட்டப்பட்டிருக்க நாமும் கூட ஒரு நாளிலே பரலோகம் செல்ல போகிறோம். அங்கே ஓசனா போட போகிறோம், அங்கே அல்லேலூயா போட போகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, 4 விதமான பவனிகளை நாங்கள் சிந்தித்தோம், சந்தித்தோம். கர்த்தாவே, கடைசியாக நம்முடைய கழுதை பவனி ஆச்சரியத்துக்குரியது ஆண்டவரே. நீர் உலகத்தை இப்பொழுதும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். இருவழி சந்திகளை நாங்கள் நிப்பாட்டப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே பூலோகத்தில் இருக்கிறோம். பலபடி நாங்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஒரு நாளில் எங்களை நீர் உம்மண்டையை அழைத்துக் கொள்வீர். எங்களை முன்னோர்களை அழைத்து இருக்கிறீர். அன்றைக்கு முன்னால் வந்து நாங்கள் பாடல்களை பாட உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரை குருத்தோலை பவனிகளை ஆசீர்வதிங்க. ஏற்பாடு பண்ணுகிற திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்க. தேசத்து தலைவர்களை ஆசீர்வதிங்க. எங்களோட தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.